ஹலோ கைஸ், இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு திங்க் பண்றீங்க. பட் எப்படி திங்க், அதாவது நீங்க எப்படி திங்க் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறீங்களான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறதுக்கு யாராவது சொல்லி தராங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் மட்டும்தான் தெரியணுமான்னு கேட்டா கிடையாது. அதே வெப்சைட்டை எப்படி கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியணும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லி தர போறோம். எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேவா? அதுவும் இந்த சேனல்ல தான் அப்லோட் ஆக போகுது. பட் கிராக்கிங் கான்செப்ட் வந்து நம்மளோட ஆப்ல லான்ச் ஆகும். பட் அது எல்லாமே வந்து கொஞ்சம் பெய்ட் கோர்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த கான்செப்ட் படிச்சீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கா ஒரு வெப் டெவலப்பர் எப்படி ஆகுறது அப்படிங்கிற எல்லா கான்செப்ட்டுமே நீங்க கத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கான்செப்டையுமே நான் சொல்லி தர போறேன். இங்க என்ன ப்ரோ டைப் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் டைம் நான் ரெக்கார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஓகேவா? வீடியோ வந்து என்கிரிப்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அகைன் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு யூடியூப் சேனல் போறீங்க. ஸோ அவங்க வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜஸ்ட் 40 மினிட்ஸ்ல நீங்க ஒரு வெப் டெவலப்மெண்ட் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு 40 மினிட்ஸ்ல ஒரு வெப் டெவலப்மெண்ட் கத்துக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு வெப்சைட்ல ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டுமே நம்ம வந்து எவ்வளவு நாள் எடுத்துப்போம் அப்படிங்கறத அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளானிங்க்கும் அதோட ப்ரோட்டோடைப்பிங்க்கு எத்தனை நாள் எடுத்துப்போம் அப்படிங்கறத கூகுள் சொல்லுது. ஜஸ்ட் நீங்க பாருங்களேன். ஒன் 1 to 3 days எடுத்துக்கும். பட் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க அப்படின்னா 1 days. பட் நம்மள மாதிரி பிகினர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் 1 வீக் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா அதோட பிளானிங்க்கும் அதோட ஐடியாஸ் மேக் பண்றதுக்கும் அந்த ஐடியாஸை ரிட்டர்ன் பண்றதுக்கும் 1 வீக் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? கண்டிப்பா எடுத்துக்கும். இப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்தடுத்து எடுத்து வைக்கும் போது, ஸோ இந்த பிளான் பண்ணியிருக்கோம், அடுத்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். பிளான் பண்ணாம நீங்க பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பாதியிலே ஸ்டக் ஆயிட்டு திரும்ப அந்த அந்த ஜாப் அப்படியே பாஸ் ஆகி நிற்கும். நீங்க அடுத்த ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? பட் இப்படிதான் இருக்கும். ஒரு பிளான் பண்ணாம அந்த ஒரு நேரத்துல ஒரு ப்ரோட்டோடைப்பிங் மேக் பண்ணாம பண்ணீங்க அப்படின்னா, ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் தெரியல அப்படின்னா போன வீடியோ பார்த்து வந்துருங்க. போன வீடியோல ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னா என்ன சொல்லிட்டேன். அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரோட் மேப் மாதிரி தான். ஓகேவா? அது சிம்பிளா தான் இருக்கும். ஜஸ்ட் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க வந்து பேக் எண்ட் வந்து பைத்தன் வச்சு படிக்க போறீங்க. ஓகேவா? அதே நேரத்துல பைத்தன்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ ஃப்ரேம் ஒர்க் எதுக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்க பைத்தான்ல ஃபங்க்ஷன்ஸ், டெஃபினிஷன்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய கோட்ஸ் எழுதுவீங்கல்ல. ஸோ இது எல்லாத்தையுமே சுருக்கி கொஞ்சமா கொண்டு வரது தான் ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்ல எல்லாமே சிம்பிளா முடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரோம். அதே நேரத்தில் இங்க பாருங்க, நான் ஷோ பண்றேன். பைத்தான்ல 2 பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. பட் 2 தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? நான் இப்போ ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பைத்தான் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஃபார் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பாருங்களேன். எத்தனை ஃப்ரேம் ஒர்க்ஸ் வருது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே இருக்குது. இங்க பாருங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல 2 பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. என்னது அப்படின்னா, சாரி, ஜஸ்ட் டிஜாங்கோ அண்ட் ஃபிளாஸ்க். ஓகேவா? இந்த ரெண்டுல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபிளாஸ்க் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸான ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போறோம். இது வந்து என்ன ப்ரோ, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு லாகின் பேஜ்ல ஒரு குக்கீஸ் மேக் பண்றதுல இருந்து, அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா அதே லாகின் பேஜ்ல இருக்கக்கூடிய ஓடிபி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் தெரியுமா, மெயில அனுப்பி அங்கிருந்து கொண்டு வந்து பண்றது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணி பண்ணலாம், பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம கத்துக்க போறோம். அண்ட் ஆல்சோ இது மட்டும் தான் இருக்க போதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ வந்து ஒரு டிடாஸ் அட்டாக்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு அதோட ஐடியா இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். பைத்தான் கோட் ஃபார் டிடாஸ் அட்டாக். ஓகேவா? ஸோ பைத்தான் இது எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். பட் வீடியோ மொத்தமாக என்கிரிப்ட் ஆயிடுச்சு. பட் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? பைத்தான் கோட் மூலியமா ஒரு டிடாஸ் அட்டாக் பண்ண முடியுமான்னு கேட்டா பைத்தான் கோட் மூலியமா மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கோட் பைத்தான் கோட் மூலியமா மட்டும்தான் பண்ண முடியும் கிடையாது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் சி, ஜாவா இந்த மாதிரி கோட் மூலியமா பண்ண முடியும். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம பேக் எண்ட் படிக்க போறோம்ல, அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம ஓனா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிடாஸ் அட்டாக் மேக் பண்ண போறோம். அதுக்கான கோட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் இங்க பாருங்களேன். ஸோ வந்து இதுல பைத்தான் ஃபைல் இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் வந்து பைத்தானோட கோட் ஃபார் டிடாஸ் அட்டாக். ஸோ இவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன். பட் இது நீங்க எடுத்து பண்ண முடியுமான்னு கேட்டா டவுட். ஏன் அப்படின்னா இதுல நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் மேக் பண்ணணும். ஸோ நம்ம எந்த வெப்சைட் பண்ண போறோமோ அந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே இதில் ப்ரொவைட் பண்ணணும். பட் அதெல்லாம் உங்களுக்கு எங்க பண்ணணும், அண்ட் எத்தனை த்ரெட்ஸ் கொடுக்கணும், அண்ட் எத்தனை த்ரெட்ஸ் கொடுத்தா எப்படி அட்டாக் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை எடுத்து உங்களால ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணிடாதீங்க. இப்படி தெரிஞ்சாலுமே இதை எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இது இல்லீகல். உங்களை வந்து நான் சொல்றேன், நீங்க பண்ண வேண்டாம் சொல்லி எனக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெப் சர்வர், அதாவது அந்த வெப் சர்வரோட ஓனர் இருப்பார்ல, ஸோ அவருக்கு என்ன ஆகும்னா உங்களோட ஐபி அட்ரஸ் அப்படியே ஷோ ஆயிரும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஜஸ்ட் ஹூ ஆம் ஐ அப்படின்னு போடுறதோட, அதாவது ஹூ ஆம் ஐன்னு போட்டு நம்மளோட ஐபி போட்டோம் அப்படின்னா அந்த ஐபியோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். பட் அதை எடுக்க கூட தேவையில்லை. சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் இந்த ஐபில இருந்து எனக்கு ஹேக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட கெரியர் மொத்தமாக காலி. நீங்க வந்து வெப் டெவலப்மெண்ட் படிக்க முடியாது, எத்திக்கல் ஹேக்கிங் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வெப் டெவலப் பண்றோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராக் பண்றோம், அல்லது ஒரு சைபர் செக்யூரிட்டி மாதிரி எத்திக்கல் திங்ஸ் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் அதுல வந்து நீங்க வந்து அனானிமஸா இருக்க கத்துக்கணும். ஓகேவா? அதெல்லாம் எப்படி பண்றது அண்ட்
கேம்ஸ் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற எல்லா கான்செப்ட்டுமே நான் சொல்லி தருவேன். பட் எப்படி இருக்கணும் அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லி தருவேன். இது எல்லாமே லீகலா இருக்கும். இல்லீகலா எதுவுமே நான் சொல்லி தர போறது கிடையாது. அதுவும் இந்த சேனல் நான் கண்டிப்பா சொல்லி தர போறது கிடையாது. எல்லாமே நம்மளோட ஆப்ல எத்திக்கல் ஹேக்கிங்கோட பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் லான்ச் ஆகும்போது நீங்க எல்லாத்தையுமே கத்துக்கோங்க. அது வரைக்கும் என்ன பண்றீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்ல ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எப்படி நடக்குது அண்ட் கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயுமே என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொரு பேசிக் சொல்லி தருவேன். ஓகேவா? ஒவ்வொரு பேசிக் நான் சொல்லி தருவேன். அதாவது நீங்க இது பண்ணலாம், ஒரு இந்த ஸ்டெப் வருதுன்னா இந்த ஸ்டெப்ல நீங்க இது மூலியமா தான் நீங்க டிடாஸ் அட்டாக்ஸ் மேக் பண்ணுவீங்க அண்ட் இந்த ஸ்டெப்ஸ்ல உங்களுக்கு பக் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இதை பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் ஒவ்வொரு கோடை எப்படி கிராக் பண்றது அண்ட் நம்ம வந்து மேக் பண்றது எது பார்த்தீங்க அப்படின்னா பைத்தன் வச்சு தான். அதே நேரத்தில் அதை கிராக் பண்றது எதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதே பைத்தன் வச்சு தான். ஸோ அப்போ பைத்தானோட லாங்குவேஜ் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கிளான்ஸா உங்களுக்கு பைத்தானோட பேசிக் சொல்லி தந்துட்டு தான் உங்களை கூட்டு போவேன். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட கோர்ஸ் வந்து அட்வான்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டா ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் டிடாஸ் அட்டாக் அப்படிங்கிறது. பட் இது மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டா நான் ஆல்ரெடி பழசா ஒரு வீடியோ போய் பார்த்துட்டு வாங்களேன். நம்மளோட பிளான் கனெக்ஷன் அதாவது பிசிக்கலா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மேக் அட்ரஸ் இருக்குல்ல, ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத நான் ஒரு வீடியோ போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை பார்க்க அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் தான் சொல்லி கொடுத்தா கேட்ட கிடையாது. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா சாக்கெட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சாக்கெட் ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க வந்து இப்போ வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டும் நீங்களும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்கல்ல. ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகேவா? சாக்கெட் இன் ஜாவா. ஸோ இதுல பாருங்க சாக்கெட் ப்ரோக்ராமே எத்தனை லாங்குவேஜஸ் எழுத முடியுது அப்படிங்கறத பாருங்க. நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணி படிக்க போறோம் அப்படின்னா அது மட்டும் தான் கத்துப்பீங்களான்னு கேட்ட கிடையாது. ஸோ இதே கோட சில எப்படி யூஸ் பண்றது, C++ எப்படி யூஸ் பண்றது எல்லாமே நான் சொல்லி தருவேன். ஸோ இந்த சாக்கெட் ப்ரோக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இதுதான் ஒரு சாக்கெட் ப்ரோக்ராம். இந்த சாக்கெட் ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் மேக் பண்ணும். அதாவது நீங்க இங்க இருந்து ஒரு சாட் மேக் பண்றீங்க அப்படின்னா அது சர்வருக்கு மூவ் ஆகி அந்த சர்வர்ல இருந்து உங்களோட ஃப்ரெண்ட் அதாவது கிளைண்ட்டுக்கு மூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நம்ம அட்வான்ஸா இந்த சேனல்ல கத்துப்போம். ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நான் சொல்லி தரேன் எப்படி மேக் பண்ணும் அப்படின்னு. பட் மற்ற விஷயங்கள் எதுவுமே நான் சொல்லி தர மாட்டேன். அதாவது அட்டாக்ஸ் மேக் பண்றது எப்படி அண்ட் இல்லீகலா இருக்கக்கூடிய எந்த விஷயமும் சொல்லி தர மாட்டேன். பட் இல்லீகலா இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஆப்ல சொல்லி தருவேன். ஏன் அப்படின்னா அங்க நீங்க கத்துக்கலாம், எவ்வளவு வேணா கத்துக்கோங்க. ஓகேவா? பேசிக் டு அட்வான்ஸ் எத்திக்கல் ஹேக்கிங் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இது வந்து எதுக்குன்னா சாரி இந்த லிங்க் இது எதுக்குன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சியோட கோட் எதுக்கு டிடாஸ் அட்டாக் மேக் பண்றதுக்கு. ஸோ பட் இதோட லைன்ஸ் ஆஃப் கோட் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஜஸ்ட் வந்து 227 லைன்ஸ் ஆஃப் கோட் தான். இதை யூஸ் பண்ணி பட் பைத்தான் இதோட சின்னதாக தான் வரும். பட் அதை நம்ம மேக் பண்ணலாம், சின்னதாக மேக் பண்ணலாம், த்ரெட்ஸ் வச்சு கம்மியாவே மேக் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 100 லைன்ஸ்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கோட்ஸும் இருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் பேசிக்காக இதை சொல்றேன். ஸோ வந்து இதே மாதிரி அட்வான்ஸ் கான்செப்ட் கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.